மீண்டும் ஹெலிகாப்டர் சவாரி துவக்கம். இனி சென்னை வாசிகளுக்கு நியூ என்டர்டைன்மெண்ட். ஹெலிகாப்டரில் எவ்வளவு நேரம் பயணிக்க முடியும், அதற்கு எவ்வளவு கட்டணம், எப்போது யார் யாரெல்லாம் செல்லலாம்? விடுமுறை நாட்களின் போது பார்க்கு, பீச், மாலு, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், பைக் ரைடு, இதுதான் பெரும்பாலும் சென்னை வாசிகளோட பொழுதுபோக்கு. இதில் விஜிபி, எம்ஜிஎம் போன்ற விளையாட்டு தலங்களுக்கு சென்று உயரமான ராட்டினங்கள் போன்றவற்றில் விளையாண்டு குதூகலிப்பது வேற மாதிரி சுகம். அந்த வரிசையில் தற்போது ஹெலிகாப்டர் ரைடு வந்துவிட்டது என்றால் சென்னை வாசிகளுக்கு ஒரே குதூகலம் தான். இன்று முதல் ஞாயிறு வரை 3 நாட்களும், மீண்டும் ஜனவரி 17, 18, 19 ஆகிய தேதிகளில் 6 நாட்களுக்கு ஹெலிகாப்டர் சவாரி நடக்கிறதா. 1000 மீட்டர் உயரத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் பக்கிங்ஹாம் கால்வாய், பழைய மாமல்லபுரம் சாலையின் அழகிய வானுயர்ந்த கட்டிடங்களின் பார்வை, இயற்கை காட்சிகளை ரசித்தல் என இந்த ரைடு இருக்குமா. ஆன்லைனில் இதற்காக 6000 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்தவர்கள் உடல் எடை பரிசோதிக்கப்பட்டு அவர்களது ஆதார் அட்டைகள் நகல் பெறப்பட்டு சவாரிக்கு அனுமதிக்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவளத்தில் தனியார் நிறுவனம் மூலம் இந்த ஹெலிகாப்டர் சவாரிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இதற்காக வருபவர்கள் கோவளம் ஹெலிபேடிற்கு வந்து இந்த சவாரியை அனுபவிக்கலாம் என தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. எவ்வளவு தூரம் பயணிக்கும் சார்? எந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோவளம் ஒரு சுற்றி ஒரு ரைடு வரும். கோவளம் பீச்சு, இந்த கோவளம் ஏரியா, இந்த திருவிடந்து, இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் சுற்றி ஒரு ரவுண்ட் வரும். உங்களுக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் ஒரு ரவுண்ட் வரும். 5 நிமிஷத்துல இதை போயிடலாம். ஒரு 15-20 நிமிஷம் ஃப்ளை பண்ணால் திருப்பதிக்கே போயிடும் உங்களுக்கு. இது ஓகேங்களா? 5 நிமிஷம் ரைடு இருக்கும். இது இறங்கிறதுக்கு ஏறதுக்கு காலத்தாமலாம் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க? எல்லாமே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் நாங்கள் ஏடிசின்னு சொல்லுவோம். நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டோட கண்ட்ரோல் படி தான் இதை டேக் ஆஃப் பண்ணுறதுலேருந்து லேண்டிங் பண்ணுறது எல்லாமே, வழிகாட்டுறது எல்லாமே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், சென்னை ஏர் டிராஃபிக்கோட பர்மிஷன் படி தான் எல்லாமே இது நடக்கும். அவசர தேவைக்கு ஏர் ஆம்புலன்ஸாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இயற்கை பேரிடர் டைமில் இதை பயன்படுத்தலாம் நம்ம.